மாவட்டம் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் கோடை வெயில் பாதுகாப்பு குறித்து தலைமை மருத்துவ அலுவலர் எழிலரசி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அப்போது பேசிய அவர், அடிக்கடி நீர் அருந்த வேண்டும், நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்லக்கூடாது என்றும், கோடை காலத்தில் நிலவும் அதிக வெப்பத்தால் பச்சிள குழந்தைகள், கர்ப்பிணிகள் போன்றவர்கள் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை வழங்கினார். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து திருச்சி BSNL தலைமை பொது மேலாளர் அலுவலகம் முன்பு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் விலை உயர்த்தப்பட்டதால் பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை வெளிக்காட்டும் வகையில் கேஸ் சிலிண்டர் முன்பு ஒப்பாரி பாடல் பாடியும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சர்வதேச பெண்கள் தினத்தன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் பெண்களுக்கு பெண்கள் தின வாழ்த்துக்களாகவும் பரிசாகவும் நான் தருகிறேன் என்று சொல்லி சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைத்தார். ஆனால் 100 நாள் கூட ஆகவில்லை, 50 ரூபாயை இன்றைக்கு உயர்த்தியிருக்கிறார்கள். இது என்ன விளையாட்டு? இது மிக மோசமான பாஜக ஒன்றிய அரசினுடைய மிக கேவலமான விளையாட்டாக இருக்கிறது. இது விளையாட்டு அல்ல, ஒட்டுமொத்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் மீதான மிகப்பெரிய தாக்குதல் என்று பார்க்கிறோம். இப்போ விறகடுப்பெல்லாம் நம்ம வைக்கவே முடியாது. எங்கே போய் நீங்கள் விறகு தேடுவீங்க? சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு 1000 ரூபாய் இல்லாமல் எப்படி சிலிண்டர் வாங்க முடியும்? ஆகவே எந்த வருமானமும் இல்லாத குடும்பங்கள் நிற்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்த்தி இருப்பது என்பது குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களின் மீதான மிகப்பெரிய தாக்குதல் என்ற முறையில தான் அனைத்து இந்திய ஜனநாயக மாசங்கம் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள இணை பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட நியாய விலைக் கடை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் நியாய விலைக் கடைகளுக்கு எடை குறைவாக ரேஷன் பொருட்கள் கொண்டுவரப்படுவதை கண்டித்தும், தங்கள் கோரிக்கைகளை சரி செய்ய கேட்ட நிலையில் அதை கண்டுகொள்ளாத இணை பதிவாளரை கண்டித்து முழக்கமிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளியில் ரூபாய் 7.90 லட்சம் மதிப்பீட்டில் அரங்கமேடை, 16 லட்சம் மதிப்பீட்டில் ஒத்திவாக்கம் பேருந்து நிறுத்தம் என மொத்தம் 61,55,000 மதிப்பீட்டிலான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். டீசல் உதிரி பாகங்கள் விலை உயர்வு காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் JCB உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். போராட்டத்தின் காரணமாக கட்டிட கட்டுமான பணிகள், சாலை பணிகள், சாக்கடை கால்வாய் சுத்தம் செய்யும் பணி உட்பட பல்வேறு பணிகள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்ட எத்மோர்ஸ் உரிமையாளர்கள் சார்பில்லைங்க, நாங்கள் இப்போது வாகனம் வரி எல்லாமே வச்சு டீசலு உதிரி பாகம் எல்லாமே அதிகமானங்காட்டி தொழில் மிகவும் ரொம்ப நலிவடைந்து போயிட்டு இருக்கிற காரணத்தினால வண்டியை தொடர்ந்து நாங்கள் இயக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையை இன்றைக்கி உருவாகிட்டே போயிட்டுருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருப்பூர் மாவட்டம் எல்லாருமே உரிமையாளர் எல்லாம் JCB எல்லாருமே சேர்ந்து வண்டியை நிறுத்திட்டு வாடகை உயர்வு பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து வண்டி 400க்கும் மேற்பட்ட வண்டி எல்லாமே அந்தந்த ஏரியாவில் வண்டி நிறுத்தி இப்போது வாடகை உயர்வு வச்சு பண்ணலான்ட்டு நாங்கள் எல்லா வண்டியுமே ஒன்றா நிறுத்தி வச்சுருக்குறோங்க. இனி 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஸ்ட்ரைக்கு நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாடகை உயர்வு பார்த்திங்கன்னா வச்சு பண்ணலான் இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி சாலை வரி அதிகமாகிடுச்சு, டீசலு, ஆயிலு, லேபரு, அப்புறம் வண்டி விலை எல்லாமே எச்சாயிடுச்சுங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம தொழில் செய்ய முடியாத அளவுக்கு நாளுக்கு நாள் விலை உயர்வு அதிகமாகிட்டே போகிறங்காட்டி நம்மளால் தொடர்ந்து இந்த தொழிலை சரியாக செய்ய முடியாமல் இருக்குதுங்க. சேலம் சங்ககிரி பேரூராட்சிக்குட்பட்ட 18 வார்டுகளில் துப்புரவு பணியாளர்கள், திடக்கழிவு மேலாண்மை திட்ட துப்புரவு பணியாளர்கள் என 80க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு தூய்மை பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணியில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இதனால் நோய் தொற்று பாதிப்பு உள்ளாகும் அபாயமும் உள்ளது. எனவே பேரூராட்சி அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களுக்கு முறையான உபகரணங்கள் வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சோத்துப்பாக்கம் பகுதியில் அதிமுகவின் 10 ஆண்டுகால சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுகுன்றம் எஸ். ஆறுமுகம் கலந்து கொண்டு வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட புக்கத்துறை ஊராட்சியில் வின்சி பார்மா மருத்துவ தனியார் நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் பெண்கள் சம்பள உயர்வு கேட்டதால் தொழிற்சாலை நிர்வாகம் அவர்களை இடைநீக்கம் செய்ததாக குற்றம் சாட்டினர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் கடந்த மார்ச் 5ஆம் தேதி துவங்கப்பட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரத்தில் உள்ள திருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 6வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் நகர்மன்ற வளாகத்தில் ஒன்றிணைந்து கையில் சிலுவை ஏந்தியபடி மேலராஜ வீதி தெற்கு ராஜ வீதி வழியாக இருதய ஆண்டவர் ஆலயத்திற்கு சென்றடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.